பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ சபைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சியாயிருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியால் இந்த நாளிலே ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் அக்னியை போடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தை அருமையான தாசர் மூலியமாய் நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இது கடைசி காலம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படியான வார்த்தைகளை, உண்மையுள்ள வார்த்தைகளை தேவ ஆவியானவர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எங்களோடு நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். தேவ ஆவியானவர் தாமே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தாசரை காத்து கொள்வீராக, பலப்படுத்துவீராக. இந்த சபையின் ஆண்டவரே மூத்த போதகரையும் ஆண்டவரே குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். குடும்பம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆமென். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி அந்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு. கர்த்தர் ஏதேனிலே ஒரு அழகான குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். மனுஷன் சன்னியாசியாக இருப்பது தேவ சித்தம் இல்லை. அப்படி இருந்தால் ஆண்டவர் லட்சக்கணக்கான ஆண்கள் உண்டாவதாகன்னா ஆண்கள் உண்டாயிருப்பாங்க, பெண்கள் உண்டாவதாக அப்படின்னு சொல்லியிருந்தால் உண்டாயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி படைக்கிறாரு? ஒரு ஆணை உண்டாக்கி அவனுடைய விழாவிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி ஒரு குடும்பமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறார். அப்போ குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. குடும்ப வாழ்க்கை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஒரு நாளும் ஆண்டவர் சந்நியாசத்தை அவர் ஆதரிக்கவே இல்லை. சில பேர் திருமணமாகாமல் இருப்பது தான் பக்திக்குரியது, அதுதான் பரிசுத்தமானது, குடும்பமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு இருப்பது, தனியாக இருப்பது தான் பரிசுத்தம் அப்படின்னு நிறைய பேர் போதிக்கிறாங்க. அப்படி பைபிள் நமக்கு போதிக்கலை. ஏன்னா நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலேருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் வாசிங்கன்னா குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய மேன்மையை கர்த்தர் பேசுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா என்கிற மனிதனுடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். நோவா நீ மட்டும் வந்திருப்பா அப்படின்னு சொல்ல, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அந்த அழிவிலிருந்து என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் குடும்பமாக கர்த்தர் அழைக்கிறார். குடும்பமாக என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். இப்படி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் குடும்பம் அப்படின்னு அழைக்கிறார். ஒரு பெரிய குடும்பமாக மாறுகிறது. இப்படி வேதாகமத்தில் வழி நெடுக பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்துறத, குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துறத பார்க்கலாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா யோசேப்பு, மரியாள், ஒரு குடும்பத்தில் இயேசு பிறக்கிறார். கடவுள் ஒரு மனிதனாக ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். திடீர்னு வானத்திலேருந்து ஒரு பொத்துன்னு கீழே இறங்கி வரல, ஒரு குடும்பத்தில் அவர் என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். அப்போது நல்லா கவனிங்க, குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், உடன் பிறந்தவர்கள், எல்லாரும் உறவுகள் எல்லாரும் இருப்பது தான் குடும்பம். சபை என்பது குடும்பங்களின் குடும்பம். அநேக குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் சபை. ஆமென். அப்போ சபைனா என்னது? ஒரு பெரிய குடும்பம். நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். நான் ஒரு பெரிய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம்.
அப்போ குடும்பம், சபை என்பது குடும்பங்களின் குடும்பம். அப்போ குடும்பம் என்பது தேவனால ஏற்படுத்தப்பட்டது. இந்த குடும்பத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த குடும்பத்தில் சமாதானத்தை வச்சிருக்கிறார். இந்த குடும்பத்தில் சுகத்தை வச்சிருக்கிறார். இந்த குடும்பத்தில் மனமகிழ்ச்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் தேவனால ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் என்று நாம் முதலாவது நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்கு தேவை. நீங்க யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க இப்படி படிக்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. எகிப்தில் நடக்கிற சம்பவம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. அப்போ பார்வோன் ஒரு கட்டளை போட்டான், எகிப்தில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடணும், 2 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்று போடணும் கட்டளை கொடுக்குறான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள், இந்த இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்ததுனால அவங்க அப்படி கொலை செய்யாமல் அந்த குழந்தைகளை காப்பாற்றி அவங்க பிரசவம் பார்த்தாங்க. பார்வோன் வந்து கேட்குறார், அவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் அவங்க குடும்பங்களை தழைத்தோங்க செய்தார் அப்படின்னு பைபிள் சொல்லு. இப்போ கடவுள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், குடும்பங்கள் தழைத்தோங்க செய்கிறவர், குடும்பங்களை வளர்ச்சி அடைய செய்கிறவர். கடவுள் ஆசீர்வதிக்கிறவர், குடும்பத்தை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இவங்க குடும்பத்தை ஏன் கடவுள் ஆசீர்வதிச்சாரு? தேவனுக்கு பயந்ததினால். அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், என் குடும்பம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, இதை புரிஞ்சுக்கணும். 2வது, என் குடும்பம் தழைத்தோங்க வேண்டுமானால், என் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால், என் குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமானால், என் குடும்பம் கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பம் தழைக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பம் என்ன செய்யணும்? நம்ம குடும்பம் என்ன செய்யணும்? தேவனுக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் மாறணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் மாறணும். இன்னைக்கு குடும்பங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடுச்சு. குடும்பம் ஏதோ கோயிலுக்கு வர்றாங்க, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தழைத்தோங்கும்படியாக செய்தார், செழிக்கும்படி செய்தார், ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்தார். என்ன காரணம்? அவர்களுடைய குடும்பம் தேவனுக்கு பயந்த குடும்பங்களாய் இருந்தது. அப்போ நம்முடைய குடும்பங்கள் தழைக்கணும்னா, செழிக்கணும்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கணும்னா, நம்முடைய குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்கள்னா அது எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு ஒரு 5 விஷயத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். அப்போ முதலாவது, நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களாக இருக்கணும் அப்படின்னா முதல் காரியம், நம்முடைய குடும்பம் ஆண்டவரை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னா அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கணும். எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்? அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கணும். நீங்கள் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 2வது வசனம் 4வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய 2வது வசனம் எங்கள் உடன் போர் சேவகனாகிய உம்முடைய வீட்டிலே குடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலமோனுடைய குடும்பத்துக்கு லெட்டர் எழுதுறார், பிலமோனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் லெட்டர் எழுதுறார். இப்ப 4வது வசனம் படிங்க. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும்
எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பை. போதும். அப்போ இந்த பிலமோன் வேதாகமத்திலே இந்த பிலமோனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருந்துச்சுன்னா அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருந்தது. அல்லேலூயா. அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட, யார் மேல அன்பு செலுத்துறாங்க? முதல்ல வசனம் சொல்லுது, முதல்ல அவங்க யார் மேல அன்பு செலுத்தினாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தினாங்க. கடவுள் மேல அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். யாரு? பிலமோனுடைய குடும்பம் கடவுள் மேல அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருந்துச்சு. கடவுள் மேல அன்பு செலுத்தினது மட்டும் அல்ல, அவங்க மற்றவர்கள் மேலேயும் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய குடும்பம் தலை தோங்கணும், தழை தோங்கணும், செழி தோங்கணும்னா நம்முடைய குடும்பம் கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பம் அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. யார் மேலே அன்பு செலுத்துகிற குடும்பம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஏன் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தணும்? காரணம் என்னன்னு சொன்னால், அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படிச்சிங்கன்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கி இருக்கிறார். அப்போ முதல்ல அவர் நம்ம மேலே அன்பு வச்சார். அன்பு வைத்து நமக்காக உயிரையே கொடுத்தார். உயிரையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் உயிரையே கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். நீங்கள் யோவான் 3:16 படிச்சீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஆண்டவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தன்மையே தியாக பலியாய் கொடுத்து நாம் வாழ்வதற்கு அவர் மரித்தார். இப்படி தன்னை மரணத்துக்கு உட்படுத்தி நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். அவர் அன்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்பு. அவர் முதல்ல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வணங்குகிற ஆண்டவர், நம்ம வழிபடுகிற ஆண்டவர் அன்புள்ளவர். அதை தான் யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தில் சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரு? தன்னையே தியாகமாய் நமக்கு கொடுத்ததுனால அன்பு இன்னதென்று நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம அவரிடத்தில் நாம் அன்புள்ளவங்களாக இருக்கணும். எப்படிப்பட்ட அன்பு? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அறகுற அன்பு இல்லை, சில நேரம் சில வாயில மட்டும் அன்பு இல்லை, உண்மையான அன்பு. அவர் சொன்னார், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே எபேசு சபை தூதனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வச்ச ஆண்டவர் நாம் அவர் மேல் அன்பாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார். நம்மேல் அன்பு வைத்த ஆண்டவர் நாம் அவர் மேல் அன்பாக இருக்கணும்னு என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்குறார். அப்போ நாம் அவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் இந்த பிலமோனுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? கடவுள் மேல் அன்புள்ள குடும்பம், கடவுள் மேலே அன்பு செலுத்துகிற குடும்பம், கடவுள் மேல் அன்பு செலுத்துகிற குடும்பம், கடவுளை நேசிக்கிற குடும்பம். அறகுறையான அன்பு இல்லை, முழு அன்போடு அவரிடத்தில் அன்பு கூறுகிற குடும்பமாக பிலமோனுடைய குடும்பம் இருந்தது. அப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்? ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்ம மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு சபைக்கு வர்றோம்,
ஆராதனையில் பங்கு பெறுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல் இருக்கிறோம். கணவன் மனைவி மேலே அன்பு இல்லை, மனைவி கணவன் மேலே அன்பு இல்லை, பெற்றோர் பிள்ளைகள் மேலே அன்பு இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே அன்பு இல்லை, உடன் பிறந்தவர்களுக்குள்ள அன்பு இல்லை, தாய் தாப்பனுக்குள்ள அன்பு இல்லை. இன்னைக்கு அன்பு இல்லாமல் யாரோ ஒருவரை போல குடும்பத்தில் மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆராதனைக்கு வர்றாங்க, கூட்டங்களில் பங்கு பெறுறாங்க, அந்த அன்புள்ள தெய்வத்தை வணங்குறோன்னு சொல்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கடவுளுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. சில நேரம் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க, நான் பெந்தகோஸ்தை விசுவாசிங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு பெந்தகோஸ்த விசுவாசியாக இருந்தால், எனக்குள்ள ஆவியானவர் இருந்தால், கடவுளுடைய அன்பு எனக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கு. அப்போ நான் கடவுளை நேசிக்கிற ஆளாக இருந்தால் நான் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவனாக நான் இருப்பேன். என் கணவனை நான் நேசிப்பேன், என் மனைவியை நான் நேசிப்பேன், என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன், என் பெற்றோரை நான் நேசிப்பேன், என் உடன் பிறந்தவர்களை நான் நேசிப்பேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருக்குதா? ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோமா? அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பல நாள் ஆகுதா? இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தர் நமக்கு கசப்பு, கோபம், நமக்கு கருத்து வேறுபாடுகளில் நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் நம்முடைய குடும்பம் தழைக்க மாட்டேங்குது? ஏன் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது? கடவுள் ஆசீர்வதிக்கிறவர் தானே, அவர் தழைக்க செய்கிறவர் தானே. ஏன் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? காரணம் என்ன? தேவன் எதிர்பார்க்கிற அன்பு நம்முடைய குடும்பத்தில் இல்லை. பாருங்க, அன்புள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோன்னு சொல்கிறோம், அன்புள்ள தெய்வத்தை வணங்குறோன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த அன்பு நமக்குள்ள இல்லை. கோபம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பிரிவினை இருக்கு, பலவிதமான பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கு. ஆனால் அன்பு நமக்குள்ள இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது கடவுள் அன்பு அது எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையது, அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது எழுதுறார். அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமான செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல், சத்தியத்தை சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறலன்னா காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? நீ பார்க்குற உன் மனைவிட்ட, உன்னோடு இருக்கிற உன் கணவனோடு, உன் பிள்ளைகளோடு, உன்னுடைய பெற்றோரோடு, உன் உடன் பிறந்தவர்களோடு உன்னால் அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய் என்று அங்கே யோவான்ல அந்த நிருபக்காரன் எழுதுறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய குடும்பங்கள் அன்பினால் கட்டப்பட்டதாக இருக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 திசையில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லை. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் நீயா நானா என்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறது. அதனால தான் குடும்பம் தழைத்தோங்க மாட்டேங்குது, செய்கிற காரியம் கைகூடி வர மாட்டேங்குது, விருத்தி இல்லை, வளர்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? குடும்பத்தில் அன்பு செலுத்த எண்ணம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்த குடும்பம் அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க, அதே நேரத்தில் மற்றொரு இடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க, மற்றொரு இடத்துலையும் அன்பு செலுத்துகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அன்பானுள்ள நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்? அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கணும். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம அன்பில் பூரணப்பட்டவர்களாக, அன்பில் பூரணமுள்ளவர்களாக
நாம் மாறணும், நம்முடைய குடும்பம் மாறணும். நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பினால் நம்ம கட்டப்பட்டிருக்கணும், அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கணும். நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினைகள், வேற்றுமைகள், நமக்குள்ள இருக்கிற கசப்புகள், வேற்றுமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நாம் அதிகமாய் ஆண்டவரை போல நேசிக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருந்தால் நம்ம கடவுளுக்கு பயப்படுற குடும்பமாக இருப்போம். கடவுளுக்கு பயப்படுற குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அது தழைத்தோங்கும். ஆமென். ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? நீங்கள் பிலமோனில் படித்த அதே 4வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. ரெண்டாவது, இந்த பிலமோன் குடும்பத்தை குறித்து பவுல் எழுதும்போது சொல்றாரு, அந்த குடும்பம் கடவுளை விசுவாசிக்கிற அல்லது நம்புகிற ஒரு குடும்பம். கடவுளை விசுவாசிக்கிற, கடவுளை நம்புகிற ஒரு குடும்பம். சின்ன விஷயமோ அல்லது பெரிய காரியமோ, கடவுளை சின்ன காரியத்துக்கும் கடவுளை நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. பெரிய காரியத்துக்கும் கடவுளை விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க. சில நேரம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்மளால் முடிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். முடியாத சூழ்நிலையில் கைவிட்டு போன சிலையில் அப்போ தான் யாரை யோசிச்சு பார்ப்போம்? கடவுளை யோசிப்போம். ஆனால் பிலமோனுடைய குடும்பம் அப்படி கிடையாது. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கடவுளை விசுவாசிக்கிற குடும்பமாக இருந்தது. ஆமென். அப்போ கடவுளை விசுவாசிக்கிற குடும்பம், கடவுளை நம்புகிற குடும்பம், அது தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம். நம்ம குடும்பம் தேவனை நம்புதா, கடவுளை விசுவாசிக்குதா? யோசிச்சு பாருங்க. சின்ன தேவையாக இருந்தாலும் பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கு செய்வார், என் பிரச்சனையை மாட்டுவார், என் தேவைகளை சந்திப்பார், என் குறைவுகளை நிறைவாக்குவார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா? கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? 115ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. 115:10. அங்க வசனம் என்ன சொல்லுது? ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். போதும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆரோன் குடும்பம், இஸ்ரவேல் குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சின்ன தேவையோ பெரிய தேவையோ, எல்லா சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக, கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கணும். நம்பிக்கையினுடைய அடுத்த பரிமாணம் தான் விசுவாசம். அப்போ விசுவாசமாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்புகிற விசுவாசிக்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறணும். குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் நமக்குள்ள ஒரு மனம் நமக்கு இருக்கணும். ஒரு திருமண காரியமோ, ஒரு வீடு கட்டுற விஷயமோ, ஒரு இடம் வாங்குகிற காரியமோ, இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு காரியமோ, இல்லை அன்றாட தேவையினுடைய காரியமோ, குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? நம்ம கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் நமக்கு உயர்த்துவார், கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பார் என்று நம்முடைய குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பமா, கர்த்தரை நம்புகிற குடும்பமா இருக்கணும். மனிதர்களை தேடி போகிறது, மனிதர்களை நம்புறது, உலக காரியங்களை நம்புறது, அல்லது ஜோசியக்காரன் நாள் பார்க்குறவனை நம்புறது, இது இருக்கக்கூடாது. கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பமாக, கர்த்தரை நம்புகிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். இந்த 115ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நம்புகிற குடும்பத்திற்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ஒன்று அவர் சொல்கிறாரு. 10ஆம் வசனத்தில், அவர் உனக்கு துணையும்
கேடகமாக இருப்பார். எந்த குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்குதோ, எந்த குடும்பம் கர்த்தரை நம்பி இருக்கிறதோ, கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றுவார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், என்னுடைய தேவையை சந்திப்பார், என்னுடைய காரியங்களை அவர் சரி பண்ணுவார் என்று எந்த குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கிறதோ, எந்த குடும்பம் கர்த்தரை நம்பி இருக்கிறதோ, அந்த குடும்பம், வசனம் சொல்லுது, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார், கர்த்தர் கேடகமாய் இருப்பார். எந்த சத்துருவும், எந்த பிசாசும், எந்த போராட்டமும் உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தரே கேடகமாய் இருப்பார். அல்லேலூயா. அடுத்தது நீங்க அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா கீழே 11ஆம் வசனத்துல அவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிற, கர்த்தரை நம்புகிற குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். கீழே நீங்க 14ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த குடும்பத்தை வர்த்திக்க பண்ற. எந்த குடும்பத்தை? கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? வர்த்திக்க பண்றார். அந்த குடும்பத்தை கர்த்தர் பெருக்கத்தை தர்றார். அப்ப நம்முடைய குடும்பம் கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நம்புகிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக மாறணும்? கர்த்தரை நம்பி இருக்கிற குடும்பங்களாக, கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். ஆமென். மூன்றாவதாக நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும் அப்படின்னா 128ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம படிக்கும்போது, இந்த சங்கீதம் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லுகிற ஒரு சங்கீதம். அதுல முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும். முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். அப்போ மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற குடும்பமா இருக்கும். இங்க கர்த்தருக்கு, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழியில் நடக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அவர் வழியில் நடக்கிறதுனா என்ன? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. நிறைய நேரம் நம்ம மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருப்போம். இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னார், அதை கேட்டு நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம். யாரோ இந்த வழிபாட்டை பற்றி சொன்னார், யாரோ இந்த காரியத்தை சொன்னார், இதை கேட்டு நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்முடைய குடும்பம் எப்படி நடக்கணும்? நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பமாக இருக்கணும். அவருடைய வார்த்தையை குறித்து பைபிள் சொல்லுது. 119வது சங்கீதம் 105வது வசனத்தில், அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் சரியான வழியில் நடப்பதற்கு, சரியான பாதையில் போவதற்கு நமக்கு உதவி செய்வது எது? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த குடும்பம் நடக்குதோ, இந்த வார்த்தைக்கு எந்த குடும்பம் அது அந்த வார்த்தையின்படி வாழுதோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய், நீடித்து நிலைத்திருக்கிற குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும். அதுதான் 128ஆம் சங்கீதத்தில் கீழே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம். அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் பாக்கியவானாக இருப்பான். அவன் செய்கிற வேலை அவன் சாப்பிடுவான். கடன்காரனோ அல்லது மருத்துவ டாக்டரோ அல்லது வக்கீலுக்கோ வேற எங்கும் பணம் என்ன செய்யாது, போகாது. அவன் சாப்பிடுவான். அவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, கர்த்தர் அவனை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவன் தலைமுறைகளை பார்ப்பான். எந்த குடும்பங்க அது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பம். இன்னைக்கு நிறைய நேரம் யாரோ சொன்னாங்க, அவங்க இதை பண்ணாங்க. கிறிஸ்தவர்கள் பாருங்க, சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இப்படி நடக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னதை செஞ்சோமா, அதான் முக்கியம். நம்முடைய நல்லது கெட்டது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தையின்படி வாழணுன்ற எண்ணம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறணும்.
இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம எதையோ கேட்டு நம்ம குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் எதையோ பின்பற்றி போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம குடும்பம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிற குடும்பமாக இருக்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த வார்த்தைக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, நான் பரதேசியாய் தங்குகிற உம்முடைய வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. எவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டினாரு தாவீது, எவ்வளோ பெரிய அரண்மனை. ஆனால் அவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய வீட்டை, ஒரு பெரிய அரண்மனையை கட்டிட்டு அவர் சொல்றாரு, நான் பரதேசி என்று சொல்றார். இந்த வீட்டில் நான் எப்படியா தங்கியிருக்கிறேன்? பரதேசியாக தங்கியிருக்கிறேன். நான் ஒரு டிராவலர், இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. நான் போன பிறகு இது யாருக்கு சொந்தமாகுமோ தெரியாது. ஆனால் எனக்கு சொந்தம் நித்திய வீடு இருக்கிறது. அப்போ நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு கீதம் எது? எனக்கு பாடல் எது? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம குடும்பம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை படிக்கணும். குடும்பமாக உட்காந்து படிக்கணும். அந்த வசனத்தை தியானிக்கணும். பைபிள் இப்படி சொல்லியிருக்கு, இதை நம்ம கீழ்ப்படிவோம், இதை நம்ம செய்வோம் என்று குடும்பமாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பம் தான் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம். நான் கோயிலுக்கு போவேன், நான் சர்ச்சுக்கு போவேன், ஆராதனைக்கு போவேன், ஆனால் நான் மனம் போன போக்கில் வாழ்வேன், வேத வசனத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்கிற குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ எந்த குடும்பம் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குதோ அந்த குடும்பம் செழித்திருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தில் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நம்ம இப்படி செய்யணும், கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு. கணவன்கிட்ட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க, பிள்ளைகிட்ட கடவுளுடைய வார்த்தையை பேசுங்க. தேவையில்லாத கட்டுக்கதைகள், தேவையில்லாத காரியங்கள் இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் நடக்கும்போது வேத வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ நடக்கும்போது, நீ உட்காரும்போது, படுத்திருக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு என் பிரமாணங்களை என்ன செய்ய கற்றுக்கொடு. அப்போதான் அவங்க தெரிய வரும் கடவுளுடைய வார்த்தை என்ன, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று. அப்போதான் அவங்க பிள்ளைகளுக்கு தெரியும். சொன்னால் தானே தெரியும், சொல்லாமல் எப்படி தெரியும்? அவங்களுக்கு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது தவறான வழியில் போகிறாங்க, வழி தவறி போகிறாங்க, தவறான காரியத்தை செய்கிறாங்கன்னு நம்ம புலம்புறோம். நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லியிருந்தா, அவங்களுடைய உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அவர்களை அந்த வார்த்தை நல்வழிப்படுத்தும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மனனம் செய்ய அவர்களுக்கு நம்ம பழக்க வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி அவங்க சொல்ல வைக்கணும். அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தணும். சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் ஆழமாய் பதியணும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய நியாயங்களை அவன் கற்றுக் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக இருக்கணும். நம்ம கடவுளுடைய வார்த்தையை மீறி நடக்கிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம் தலை தோங்கணும், நம்முடைய குடும்பம் செழித்திருக்கணும்னா நாம் நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வேதத்தை படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். நம்முடைய வீடுகளில் கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கணும். அதை நம்முடைய கண்கள் அந்த வார்த்தையை பார்க்கணும், அந்த வார்த்தையை படிக்கணும். அப்படி படிக்கணும். நம்முடைய குடும்பம் அப்படி செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது அது தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தை கர்த்தர் செழித்தோங்க செய்வார். அல்லேலூயா. 4வது, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அப்படி படிக்கிறோம், கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா.
ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஜெபிக்கிற குடும்பம். தேவனுக்கு பயப்படுற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஜெபிக்கிற குடும்பம். கொர்நேலியு பாருங்க, பைபிள் சொல்லுது, கொர்நேலியு பற்றி பைபிள் சொல்லுது, எப்பொழுதும் குடும்பமா என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. குடும்பமா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். தினந்தோறும் நாங்கள் குடும்பமா எங்கள் வீட்டில் பாட்டு பாடி வேதத்தை வாசித்து குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்தில் இருக்கிற கணவன் ஜெபம் பண்ணுவார், மனைவி ஜெபம் பண்ணுவார், பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருடத்தை அந்த தீர்மானத்தை புதுப்பிங்க. ஒருவேளை நம்ம அதை செய்யாமல் போன வருடத்தில் இருந்திருப்போமானால் இந்த வருடத்தில் அதை நம்ம செய்யணும். நம்முடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாய் மாறணும். 1000 அலுவல்கள் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி எப்போ நேரம் கிடைக்குதோ குடும்பமாய் தினந்தோறும் ஜெபிக்கிற குடும்பமாய் மாறணும். இந்த கொர்நேலியுடைய குடும்பம் தழை தோங்கினதற்கு, ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் தினந்தோறும் குடும்பமாய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி குடும்பமாக ஜெபம் பண்ணதுனால அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? முதல்ல அந்த குடும்பத்தார் தேவ தரிசனத்தை கண்டார்கள். எதை கண்டார்கள்? தேவ தரிசனத்தை கண்டார்கள். ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை பார்த்தார். வேத வசனம் சொல்லுது, அவனுடைய ஜபங்களும் உன் தானம் தர்மங்களும் எனக்கு நினைப்பூட்டுதல் நினைத்தருளப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்துல அந்த பூமியில அந்த இடத்துல இருந்து மட்டும் எனக்கு சிக்னல் வந்துகிட்டே இருக்கே, எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே, தினந்தோறும் கேட்குதே. ஆண்டவருடைய பார்வை அந்த கொர்நேலியுடைய வீட்டின் மேல விழுந்தது. அல்லேலூயா. அப்ப தினந்தோறும் நம்முடைய வீட்டில் அந்த ஜெப சத்தம், ஜெபிக்கிற சத்தம் குடும்பமா இருக்குமானால், குடும்பமா ஜெபிக்கும் போது தேவனுடைய பார்வை நம்முடைய வீட்டின் மேலே வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். கொர்நேலியுடைய பாருங்க, எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணாங்க, சில பேர் பண்ணல. ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் ஆராதனைக்கு போயிருப்பாங்க, அவங்கள பற்றிலாம் எழுதல. ஆனால் தினந்தோறும் குடும்பமாய் ஜெபித்த கொர்நேலியை குறித்து தான் இங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் என்னவா இருந்தது? நினைப்பூட்டுதலா இருந்தது. கர்த்தர் ஸ்பெஷலா ஒரு தூதனை அனுப்புறாரு, நீ போ பேசு என் மகனோட. அப்ப பாருங்க, முதல்ல அவன் தேவ தரிசனத்தை காண்றான். ரெண்டாவது, கடவுளுடைய பார்வை அவன் குடும்பத்தின் மேல வருது. மூன்றாவது, தேவ வழிநடத்துதலை அவன் பெற்றுக்கொள்கிறான். எதை பெற்றுக்கொள்றான்? தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொள்றான். நீங்களும் நானும் குடும்பமாக ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைமைக்கு ஏற்ற கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை எப்படி பண்ணணும், கடவுள் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. தம்முடைய ஊழியக்காரன் மூலமாகவோ அல்ல தேவ தூதன் மூலமாகவோ கடவுள் நம்முடைய குடும்பத்திற்கான ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் ஜெபிக்காம இருந்திருந்தா கடவுளுடைய வழிநடத்துதல் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும், பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணணும், தேவன் வழி நடத்துதலை கொண்டு வர்றாரு. தேவன் இந்த கொர்நேலியு குடும்பத்திற்கு வழி நடத்துதலை கொடுக்கிறாரு. நாலாவது, அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கடவுளுடைய பிள்ளையாய் மாறுகிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். 4 காரியம் நடக்குதுங்க. கொர்நேலியுடைய குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமாக இருந்தால் தினந்தோறும் குடும்ப ஜெபம் நடக்குது, ஜெபிக்கிறாங்க. இந்த 4 காரியம் நடக்குது. 1, தேவ தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். கடவுளுடைய பார்வை அந்த குடும்பத்தின் மேல வருகிறது. 3வது, தேவனுடைய வழிநடத்துதலை அவன் பெற்றுக்கொள்கிறான். 4வது, ரட்சிப்பு அந்த குடும்பத்தின் மேல் வருகிறது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் தழைத்தோங்கும். தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? அது தினந்தோறும் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கும். ஒருவேளை இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இந்த ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி இனி நாங்கள் தொடர்ந்து குடும்பமாய் எந்த சூழ்நிலையும் ஜெபிப்போம். மாசத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாய் உபவாசித்து ஜெபிங்க. தினந்தோறும் குடும்பமாய் ஜெபிங்க. உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் தழைத்தோங்க செய்வார். உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். கொர்நேலியுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் கொர்நேலியுடைய குடும்பத்தில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 5வதாக, யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
4வது, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? கர்த்தரை சேவிக்கிற குடும்பம். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற குடும்பம். நீங்களும் நான் கர்த்தரை சேவிக்கணும். நம்முடைய குடும்பம் ஏதோ சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது 10 மணி வர்றது முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே ஓடிடுறது இல்லை. வாரம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கக்கூடாது. கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக இருக்கணும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற குடும்பமாக இருக்கணும். கர்த்தருக்காக எழும்பி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற குடும்பமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ பிரயோஜனமற்ற குடும்பமாக இருக்க, கர்த்தருக்காக நான் ஏதாகிலும் செய்கிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் மாறணும். குடும்பமாக ஊழியத்தில் பங்கு பெறுகிற குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் மாறணும். அதுதான் தேவனுக்கு பயப்படுற குடும்பம். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் தழைத்தோங்க செய்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பம் சும்மா ஏதோ வந்து போகிற ஆசாமிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய குடும்பங்கள் கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாய் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு சேவை செய்கிற குடும்பமாக மாறணும். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நானும் என் வீட்டாருமா வேண்டால் கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா வந்து போகிறீங்களா, இல்லை கடவுளுக்காக சேவை செய்ய போகிறீங்களா? கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாக நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. எந்த குடும்பமாக ஊழியங்களில் பங்கு பெறுதோ, கர்த்தருக்காக சேவை செய்தோ, அந்த குடும்பம் தேவனுக்கு பயப்படுற குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் செழித்தோங்க செய்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு சேவை செய்கிறதுல முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்நிய காரியங்களை அகற்றணும். எதை அகற்றணும் பாருங்கள், அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அங்கே யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவன், அப்படியானால், ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க யாரை சேவிக்க போகிறீங்க? ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க கர்த்தரை சேவிக்க போகிறோம். அப்படியானால் கர்த்தரை சேவிக்கிற நீங்கள் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு என்று சொல்கிறார். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை சேவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்நிய தேவர்களை அகற்றணும். அந்நிய காரியங்களை அகற்றணும். அந்நிய காரியங்களை குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? வச்சிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய காரியங்கள், தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் வச்சிருக்க கூடாது. அப்போ முதல்ல ஆண்டவரை சேவிக்கிறவங்களா இருக்கணும்னா முதல்ல அந்நிய விஷயங்களை நம்முடைய குடும்பத்தை விட்டு அகற்றி போடணும். 2வது, நம்முடைய இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக திருப்பணும். ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். குடும்பமா, கணவன் நீ மட்டும் போப்பா, மனைவி நீ மட்டும் போ, பிள்ளைங்க நீ மட்டும் போ, இல்லை, வா நம்ம குடும்பமா ஊழியத்தில் பங்கு பெறுவோம், கடவுளுக்காக எழும்புவோம், கடவுளுக்காக சேவை செய்வோம். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கர்த்தர் தழித்தோங்க செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சேவை செய்கிற அந்த குடும்பத்தில் கர்த்தர் பாருங்க பெரிய ஆசீர்வாதத்தை தர்றார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற குடும்பமாக இருந்துச்சு. சேவானுடைய குடும்பம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாக இருந்துச்சு. நீங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே இப்படி படிக்கிற பாருங்களேன். 1 கொரிந்தியர் 16:15. சகோதரரே, சேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஸ்தேவானுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அப்போஸ்தலர் நடபடியில் சொல்லப்பட்ட ஸ்தேவான் இல்லை, அவர் வேற இவர் வேற. இந்த ஆகாய நாட்டில் அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்பட்ட முதல் குடும்பம் இந்த சேவானுடைய குடும்பம். இந்த குடும்பம் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களாம். எதுக்கு? கடவுளுக்காக சேவை செய்வதற்கு. கடவுளுக்காக சேவை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களில் படிச்சீங்கன்னா அவர் நிருபத்தை முடிக்கும்போது கடவுளுக்காக சேவை செய்த குடும்பங்களை பற்றி அவர் நிறைய இடத்துல சொல்கிறார். கடவுளுக்காக யாரெல்லாம் சேவை செய்தார்கள் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்காக சேவை செய்கிற குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருந்தால் நம்முடைய குடும்பம் செழித்தோங்கும். அல்லேலூயா. தழைத்தோங்கும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் சுகம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு கேடகமாய் துணையாக இருப்பார், வர்த்திக்க பண்ணுவார். அப்போ நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம்,
தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? ஒன்று, அன்பு செலுத்துகிற குடும்பமாக இருக்கும். ரெண்டாவது, விசுவாசிக்கிற நம்புகிற குடும்பமாக இருக்கும். மூணாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பமாக இருக்கும். நாலாவது, ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கும். ஐந்தாவது, கர்த்தருக்கு சேவை செய்கிற குடும்பமாக இருக்கும். திரும்ப சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் எப்படிப்பட்டது? அன்பு செலுத்துகிற குடும்பம். ரெண்டாவது, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? விசுவாசிக்கிற, கடவுளை நம்புகிற குடும்பம். மூணாவது, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பம். நாலாவது, அது ஜெபிக்கிற குடும்பம். ஐந்தாவது, கர்த்தருக்கு சேவை செய்கிற குடும்பம். நம்முடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட குடும்பமாய் மாறட்டும். கர்த்தர் நம்மை தழைத்தோங்க, செழித்தோங்க செய்வார், வர்த்திக்க பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே,